என்னை சுற்றி 1008 டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. வீட்டில் அப்பா அம்மா அடிச்சுக்கிறாங்க, முன்ன பின்ன பேசிக்கிறாங்க, வந்து வேற ஆளுங்கள்லாம் வேற விஷயம்லாம் பேசுகிறான், படிப்பை தாண்டி முக்கியமில்லாத விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். இதெல்லாம் பெரிய வீரம் அப்படின்னு எனக்கு தப்பாக கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன்? அதைத்தான் சரின்னு நினைப்பேன். ஒரு கொடி எப்படி வளரும் தெரியுமா? அது எப்படியா இருந்தாலும் நீங்கள் தடுத்தாலும் தடுக்காட்டியும் அது எப்படியாவது பிடிச்சி சைடில் கிடைக்கிறதெல்லாம் பிடிச்சி மேலே வரும். நீங்கள் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி தான் பிள்ளை. புத்திசாலி என்ன பண்ண தெரியுமா? கரெக்டாக ஒரு கொம்பை இங்கிட்டு வச்சு நேராக இந்த பக்கமாக இழுத்து விடுவான். பிள்ளை எந்த திசைக்கு போக வேண்டுமோ அந்த திசைக்கு இழுத்து போக வேண்டிய பொறுப்பு நம்முடையது தான். மாறா நீயா ஒரு கொம்பை பிடிச்சி மேலே வாடா, வராதவெல்லாம் திறமசாலி இல்லைன்னு சொல்லாதீங்க. கடைசி பெஞ்சில் உட்கார்ந்தவங்களுக்கு பொறுக்கி பையன், கடைசி பெஞ்சில் உட்காரவனுக்கெல்லாம் புத்திசாலித்தனம் கிடையாது, படிக்காதவனுக்கெல்லாம் பெரிய திறமை கிடையாது, அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. யாருக்குள் என்ன ஒளிந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பது தான் நம்முடைய வேலை. எவ்ரிபடி ஹாவ் சம்திங் இன் தெம்செல்ஸ். உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று அவனிடம் இல்லை என்றால் அவன் புத்திசாலி இல்லை நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்களுக்கு